இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கில் அமைந்துள்ள தமிழ்நாடு சிறப்புமிக்க வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் பொக்கிஷமாகவும் சுயமரியாதை மற்றும் சமூக நீதியின் அடித்தளமாகவும் விளங்குவது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக செழித்து வளர்ந்த ஆற்றல் மிக்க விளையாட்டு கலாச்சாரத்தின் தொட்டிலாகவும் உள்ளது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணின் மகத்தான தலைசிறந்த தலைவர்களில் ஒருவர். அவரது பல்வேறு ஆர்வங்களில் விளையாட்டு ஒரு சிறப்பான இடத்தை கொண்டிருந்தது. இளைஞர்களின் முழுமையான நலனுக்காகவும் விளையாட்டுகளின் விரிவான வளர்ச்சிக்காகவும் தொலைநோக்கு சிந்தனையுடன் கடந்த 2001ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை உருவாக்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திறமையான தலைமையின் கீழ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை உருவாக்குவதிலும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்துவதிலும் கடந்த ஓராண்டில் ஏற்றமிகு வளர்ச்சி அடைந்துள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு விழாவை போற்றும் வகையிலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மகுடத்தில் மேலும் ஒரு மாணிக்கத்தை சேர்க்கும் வகையிலும் அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்தார். அதன் அடிப்படையில் பள்ளி பயில்வோருக்கு புத்தகங்கள் போல விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் என்ற பல்நோக்கு சிந்தனையில் இந்த திட்டத்தை நம் தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்பது கிரிக்கெட், கால்பந்து, கைப்பந்து, எரிப்பந்து, கபடி, கேரம், செஸ், பூப்பந்து, ஜிம், டென்னிகாய்ட் மற்றும் சிலம்பம் போன்ற விளையாட்டுகளுக்கான 33 விளையாட்டு உபகரணங்களை கொண்ட ஒரு விரிவான தொகுப்பாகும். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு சான்றாக சிலம்பம் இத்தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாம் வாழ்க்கையில் வெல்ல முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் முதலில் கற்றுத்தருவது விளையாட்டுதான். நம் மாணவர்களும் பெற்றோர்களும் படிப்புக்கு தரும் அதே ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் விளையாட்டுக்கும் தர வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் நிறைய விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. திறமையும் விளையாட்டும் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பொதுவானது. தன்னை அன்றாடம் வருத்தி பல கனவுகளோடு முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு திறமைசாலியையும் கண்டிப்பாக நம் தமிழ்நாடு அரசு வெற்றியாளராக மாற்றும். இந்தியாவிற்கான விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் உயர்ந்த சிந்தனையுடன் தமிழ்நாட்டில் உள்ள 12,618 கிராம பஞ்சாயத்துகளுக்கு நம் தமிழ்நாடு அரசு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெருமையுடன் வழங்குகிறது.